அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு முறை ஒரு சஹாபா வந்து கேட்டாரு, "யா ரசூலல்லாஹ், ரொம்ப அழகான முறையில உறவாடணும் அப்படின்னா, அது எந்த ஒரு உறவு கிட்ட இருக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்படின்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "உன்னுடைய தாய்" அப்படின்னாங்க. 2வது யார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டதுக்கு, திருப்பியும் யா ரசூலல்லாஹ் வந்து, "உன் தாய்" அப்படின்னாங்க. 3வது வாட்டி கேட்கும்போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, "உன்னுடைய தாய்" அப்படின்னாங்க. சஹாபா என்ன பண்ணாருன்னா, இன்னொரு வாட்டியும் கேட்டாரு. 4வது வாட்டி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. கேட்டதுக்கு அப்போ என்ன சொன்னாருன்னா, "உன்னுடைய தந்தை" அப்படின்னாரு. ஸோ இந்த ஹதீஸ நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா, தாயுடைய அந்த விஷயம்ன்றது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து தாய்க்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு குடுக்குறீங்களோ, அல்லாஹ் அத பார்த்துக் கொண்டு இருக்கிறான். தாய் மட்டும் இல்ல, தகப்பனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா, இதுல அல்லாஹ் தாய வந்து ஏன் 3 வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வந்து சொல்றாங்க அப்படின்னா, தாயோடைய அந்தஸ்து ரொம்ப பெருசு. அல்லாஹ் சொர்க்கம் வந்து அவங்களுடைய கால் அடியில இருக்குன்னு எதுக்காக சொல்றான் அப்படின்னா, அவங்க தன் வயித்தால தன்னுடைய குழந்தைய பெத்தெடுக்கும்போது அவங்க பட்ட வலி இருக்கு இல்லையா? அந்த வலிய வந்து நீங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு நீங்க நன்றி செலுத்தினாலுமே, அது வந்து ஈடே ஆகாது. அந்த அளவுக்கு வலிய வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தாய்க்கானது ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான். நீங்க உஃப்ன்னு கூட உங்களுடைய தகப்பனார் அ உங்களுடைய தகப்பனாரா இருக்கட்டும் சரி, உங்களுடைய தாயா இருக்கட்டும் சரி, 2 பேர்கிட்டயும் உஃப்ன்ற அந்த ஒரு சத்தம் கூட நீங்க கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் வந்து பெற்றோர்கள சொல்றான். ஸோ நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில சாதாரணமா, "ஏய் வா, போ, நீ என்ன பண்ற? அப்படி என்ன பண்ற?" அப்படின்னு சாதாரணமா நம்ம வந்து பேரண்ட்ஸ திட்டுறதா இருக்கட்டும், ஏதாவது எதிர்த்து பேசுறதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு முரணா பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாக்குறோம் நம்ம. அதுக்குன்னு வந்து அ அவங்க வந்து தீனுடைய மாற்றமான விஷயங்கள செய்ய சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு இஸ்லாம் வந்து அனுமதி செய்யல. ஆனாலுமே அதுவும் நீங்க வந்து நல்ல ஒரு முறையிலயும், நல்ல ஒரு அணுகுமுறையோட நீங்க வந்து அத கையாளணும். எந்த அளவுக்கு சொன்னா பார்த்து, பார்த்து பேசணும். ஸோ தகப்பன், அ தாய் இவங்க 2 பேருடைய உறவு வந்து அல்லாஹ்வுடைய பார்வையில ரொம்ப, ரொம்ப நெருக்கமானது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு சின்னதா தப்பு பண்ணாலுமே, அது வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த துனியாலயே நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட யார் யாருக்கெல்லாம் வந்து தாய், தகப்பனார் உயிரோட இருக்காங்களோ, அவங்கள நீங்க நல்லபடியா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கித்மத் செய்றதுக்கான எல்லா உரிமையும் சரி, அத செய்ய செய்ய நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறத நீங்க பார்ப்பீங்க. யார் யாருடைய தகப்பனார், தாய் வந்து இறந்து போனாங்களோ, அவங்களுக்கு சொர்க்கத்துக்காண்டி அதிகம் அதிகம் துவா செய்யுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கண்டிப்பா குடுப்பான்.